بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فوز بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفقه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال الله تعالى عز وجل في موضع آخر: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال نبينا صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دينا لمن لا عهد له. ரவாஹு அஹ்மத். நிச்சயமாக எல்லாம் புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம், இன்னும் அவனிடமே நாம் பாவம் மன்னிப்பும் கோருகிறோம். எங்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வை காட்டினானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வை காட்டுவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஓர் அடிமை, அல்லாஹ்வுடைய ஓர் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரிலே புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகட்டும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பின் ஆரம்பத்திலும் சஹாபாக்களுக்கு நினைவு ஊட்டுவார்கள். ஆக இந்த பொன்மை வைத்து இந்த உரை தொடங்குகின்றேன். அன்பிற்கினவர்களே, மாதங்களிலே மிகச்சிறந்த மாதம் ரமலான் மாதத்திலே, நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்மா நாளிலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒன்று சேர்த்திருக்கிறான். கல்வி கற்பதற்காக, அவனுடைய மார்க்கத்தை அறிவதற்காக அல்ஹம்துலில்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன என்று சொன்னால், அர்ஷின் நிழலில் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அர்ஷ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிம்மாசனம். அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களிலே கூறியிருக்கிறான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான். அப்பொழுது அர்ஷ் என்பது அல்லாஹ்வுடைய சிம்மாசனமாக இருக்கிறது. மலக்குமார்களுக்கு ஒரு இடைவெளிக்கு பிறகு அதனை தாண்டி செல்வதற்கு என்பது அனுமதி இல்லை. உதாரணத்திற்கு அல்லாஹ் கூறுகிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, இந்தஹா சித்ரத்துல் முன்தஹா வ இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. ஆக சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு எல்லை இருக்கிறது. அது வரைக்கும் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அது ஒரு எல்லையை அல்லாஹ் அமைத்திருந்தான். ஆக அதன் அடிப்படையிலே அர்ஷ் என்பது மகிமை மிக்க அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனமாக இருக்கிறது. நாளை மறுமை நாளிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு முடிப்பதற்காக
சூர் ஊதப்படும். அப்போ இஸ்ராஃபில் சூர் ஊதிய பிறகு அனைவர்களும் கபரிலிருந்து எழுவார்கள். நபிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆனா அவ்வளு அஷக்கு மினல் கப்ரி, முதலாவது நான் தான் கபரிலே எழுந்திருக்கக்கூடியவன் என்று நபிலார் அவர்கள் கூறினார்கள். பிறகுதான் அனைத்து மக்களும் கபரிலே அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் தோற்றத்தை கொடுப்பான். பிறகு அவர்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அதிகமாக இருக்கும். என்னுடைய நிலை இப்போது என்ன நடக்கும் என்பதாக. ஆக அல்லாஹ் அப்படி விசாரணை செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அதற்கு முன்பு 1 மைல் அளவிற்கு சூரியன் என்பது தலைக்கு மேல் நிப்பாட்டப்படும். ஆக அரபு மொழியிலே 1 மைல் என்று சொன்னால் 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று 1.5 கிலோமீட்டருக்கும் 1 மைல் என்று அரபு மொழியிலும் கூறப்படும். அதே போல சுர்மா இடக்கூடிய அந்த குச்சியின் அளவு இருக்கிறது அல்லவா, அதற்கும் 1 மைல் என்று கூறப்படும். இப்படி அந்த அனைத்து மக்களுக்கு தலையின் மேலாக 1 மைல் அளவிற்கு சூரியன் நிப்பாட்டப்படும். பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப அவர்கள் வியர்வையில மூழ்கியிருப்பார்கள். சில நபர்கள் பாவங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அந்த கரண்டைக்கால் அளவிற்கு வியர்வையில மூழ்கி இருப்பார்கள். இன்னும் சில மக்கள் சில பாவங்கள் அதிகம் செய்ததன் காரணத்தினால் முட்டிக்கால் வரைக்கும் அவர்கள் வியர்வையில மூழ்கி இருப்பார்கள், அந்த சூரிய வெப்பத்தோட உஷ்ணத்திலே. இன்னும் சில மக்கள் அதிகமாக பாவங்கள் செய்ததன் காரணத்தினால் இடுப்பு வரைக்கும் அவர்கள் வியர்வையில மூழ்கி இருப்பார்கள். இப்படியே சில மக்கள் கழுத்தின் வரைக்கும் அவர்கள் வியர்வையில மூழ்கி இருப்பார்கள். இன்னும் பல மக்கள் என்பவர்கள் அதிகமாக பாவம் செய்ததன் காரணத்தினால் முழுவதுமாகவே வியர்வையில மூழ்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிழல் என்பது விசேஷமாக 7 நபர்களுக்கு சொந்தமாக்குவான். 7 நபர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக அர்ஷினுடைய நிழல் என்பது அல்லாஹ் தருவான். ஆக அந்த 7 கூட்டத்தார்களை பற்றி தான் இந்த வகுப்பில நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக அர்ஷை பற்றி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்ஷ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் அர்ஷை பற்றி அதனுடைய அளவு கூறவில்லை. ஆனால் அர்ஷ் சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறதல்வா, அது ஒரு மலக்கை பற்றி நபிகளார் அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது சுமந்திருக்கக்கூடிய மலக்கு என்பது 4 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுமையிலே 8 மலக்குமார்கள் அதனை சுமந்து கொண்டு வருவார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் 4 இருக்கிறது. அதே போல வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, நாளை மறுமை நாளிலே 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டு வருவார்கள் என்றும் குர்ஆன் வசனம் இருக்கிறது. ஆக இந்த வசனம் என்பது மறுமை நாளிலே கொண்டு வரக்கூடிய அந்த மலக்குமார்கள். ஆக 2 மலக்குமார்களுடைய அளவை பற்றி நபிகளார் அவர்கள் கூறினார்கள். அது முழுவதுமான அளவு கூட இல்லை. எந்த அளவுக்கு அதனுடைய தோல் பட்டையிலிருந்து காதுடைய இந்த நுனியிலிருந்து தோல் பட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவை நபிகளார் அவர்கள் கூறினார்கள். ஒரு பறவை 700 ஆண்டுகளுக்கு பயணம் செய்தால் எந்த அளவிற்கு தூரத்தை கடக்க முடியுமோ அந்த அளவிற்கு அந்த ஒரு மலக்கூடிய அந்த காதுடைய அந்த நுனியிலிருந்து தோள்பட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இடைவெளி வெறும் ஒரு மலக்கூடிய அந்த இடைவெளி என்பது எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது முழுவதுமான மலக்குடைய தோட்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் என்றதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல அந்த அர்ஷை சுமப்பதற்கு அந்த ஒரு மலக்கு இல்லை, 8 மலக்குமார்கள் நாளை மறுமையில அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று கூறும்போது, அப்போது அந்த அர்ஷாகிய படைப்பு என்பது எந்த அளவிற்கு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக. ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமி இருக்கிறது, பூமிக்கு மேல் 7 வானங்கள் இருக்கின்றன, 7 வானங்களுக்கு மேல் குர்சி இருக்கிறது. பிறகு அல்லாஹ் குர்சியின் மேல் அர்ஷை வைத்திருக்கிறான், அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷினுடைய ஒரு உதாரணத்தை கூறினார்கள். எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த 7 வானங்கள், இந்த பூமி என்பது அந்த குர்சிற்கு முன்னாடி ஒரு சிறிய பறந்து விருந்த மைதானத்தை சிறிய மோதிரம் வைத்தால் எப்படி தென்படும், அந்த அளவிற்கு தான் இந்த உலகமும் இந்த 7 வானங்களும் இருக்கின்றன என்று நபிகளார் அவர்கள் கூறினார்கள். அதே போல அர்ஷிற்கு முன்னாடி இந்த குர்சி இருக்கிறது அல்லவா, அந்த எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதே போல பறந்து விருந்த மைதானத்தில் ஒரு சிறிய மோதிரம் வைத்தால் எப்படி தென்படும், அதே போலதான் அந்த அர்ஷிற்கு முன்பு இந்த குர்சியும் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரி, இப்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் விசேஷமாக 7 நபர்களுக்கு அந்த தன்னுடைய அர்ஷியினுடைய நிலையை தருவான். அதில் முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஆனது இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. கூறுகிறார்கள், قال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوما لا ظل إلا ظله. ஆக நாளை மறுமை நாளிலே நிழலே இல்லாத அந்த நேரத்திலே
அல்லாஹ் விசேஷமாக 7 நபர்களுக்கு இந்த அர்ஷினுடைய நிழலை தருவான். ஆக முதலாவதாக இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால் இமாமுன் ஆதில். இந்த உலகத்துல வாழும்பொழுது நீதி செலுத்தக்கூடிய மக்கள், நீதியாளர்கள், நீதம் செலுத்தக்கூடிய மக்கள். ஆக நீதம் என்பது தன்னுடைய சில விஷயங்கள், அதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நண்பர்களோட இருந்தாலும் சரி, அதே போல ஜட்ஜஸ், இந்த நீதியாளர்கள் எல்லாம் இருக்கிறதவா, அவர்களும் இந்த ஹதீஸின் கீழ் வருவார்கள். ஆக சரியான முறையில் நீதி செலுத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாளை மறுமை நாளில அல்லாஹ் அர்ஷினுடைய நிலையை தருவான். இதுல ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் பல அதாவது முதலாவதாக இந்த அதல், நீதி செலுத்துவது என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக நீதிக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக நீதி செலுத்தக்கூடிய மக்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட தூதரை எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக அந்த வரலாறுகளை படித்தால் நமக்கு தெரியும். ஒரு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய, உயர்ந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் திருடி விட்ட காரணத்தினால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி வருகிறது. பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை வெட்டும்படி கட்டளையிடுகிறார்கள். ஆக சில மக்கள் கூறுகிறார்கள், இப்படி அவர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு கோத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று கூறும்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டு முகம் சிவந்து போய் விடுகிறது. பிறகு கூறினார்கள், ஃபாத்திமா பின்த் முஹம்மத், என்னுடைய மகளாகிய ஃபாத்திமா திருடினாலும் அவளை நான் அவருடைய கை என்பதை நான் விட்டே தீருவேன் என்று கூறினார்கள். இந்த அளவுக்கு என்பது நீதி என்பது தன்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, நீதி என்பது செலுத்துவது என்பது கட்டாயமாக இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் நாம் பார்க்கலாம். அதே போல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எந்த அளவுக்கு நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் மிக அதிகபட்சமாக மிக உயர்ந்த நீதியாளர்கள் என்ற அந்த ஒரு புத்தகத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய முதலாவதாக அவர்களை பதிவு செய்கிறார்கள். ஆக அவர்களும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சரியான முறையில் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றும் பல வரலாறுகளை, பல விஷயங்களை நாம் பார்த்தோம். ஆக அதே போல இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நபர் கொண்டு வரப்பட்டது. அவன் திருடிய காரணத்தினால் அவனுக்கு காவலாளிகள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நீ ஏன் திருடினாய், என்ன காரணம் என்பதாக. ஏனென்று சொன்னால், திருட்டு என்பது பசிக்காக திருடினாலும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் ரொபோ தீனார், கிட்டத்தட்ட அந்த ஒரு நிசாப் இருக்கிறது, அந்த அளவுக்கு அந்த ஒரு அமௌண்ட் தாண்டி விட்டால், அந்த ஒரு மதிப்பை தாண்டி விட்டால் அப்போது பிறகுதான் அவர்களுக்கு கை வெட்டப்படும் என்று ஆட்சியாளர்களுடைய கட்டளையாக இருக்கும். ஆக இப்படிதான் ஷரியத்து கூறுகிறது. ஆக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நீ திருடினாய்? அப்போது நபர் என்ன பதில் கூறுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் விதியில வைத்து இருக்கிறான், நான் திருட வேண்டும் என்பதாக. ஆக விதியில் இருந்தது, நான் திருடி விட்டேன் என்று கூறுகிறார்கள். ஆக நம் அனைவருக்கும் தெரியும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு கடுமையான ஒரு சஹாபி என்பதாக, மார்க்கத்துடைய விஷயத்துல எந்த அளவுக்கு அவர்கள் பேணிக்கையாக இருப்பார்கள், எந்த அளவுக்கு கோபக்காரர்கள் என்பதாக. சரி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயம் கேட்ட பிறகு, சரி அப்படியா, சரி என்று இப்போது அதே விதியில் இருக்கிறது, நீ திருடிய காரணத்தினால் இப்போது உன்னுடைய கைகள் வெட்டப்படும் என்பதாக, இப்போது அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த ஹத் நிறைவேற்றப்படுகிறது. ஆக இந்த அவர்களுக்கு அந்த ஹத்தை நிறைவேற்றப்படுகிறது, கை வெட்டப்படுகிறது. இப்படி விதியின் மீது பழி போட்டு கூட நாம் தப்பிக்க முடியாது. ஆக நீதியாளர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில அர்ஷினுடைய நிலை தருவான். பிறகு இரண்டாவது கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், வஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. ஆக இந்த உலகத்துல வாழக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விற்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தான். எப்படி இபாதத் அதிகமாக செய்தவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக சதகா செய்தவர்கள், இப்படி தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்விற்காகவே அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த இளைஞர்களுக்கு நாளை மறுமை நாளை விசேஷமாக அல்லாஹ் அர்ஷியனோட நிழலை தருவான். ஆக அல்லாஹ் இந்த இரண்டாவது கூட்டத்தார்களுக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து இன்னொரு விஷயம் நாம் அறிந்து கொள்ளலாம். வாலிப பருவம் என்பது, இளமை பருவம் என்பது இஸ்லாம் என்பது மிக முக்கியத்துவம் தருகிறது. இந்த தருணத்திலே அவர்கள் இபாதத்து செய்தால் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தவையாக இருக்கிறது. ஒரு வயசத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் மரணம் யாருக்கும் உறுதி இல்லை, எப்போது வேணாலும் மரணம். ஆனா அந்த இளமையான பருவத்திலே தான் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு
ஆக்கம் இருக்கும்போது, அப்படி ஒரு உற்சாகம் இருக்கும்போது, அந்த தருணத்திலே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவர்கள் நற்செயல்கள் செய்தால், இபாதத்துகளை செய்தால், அல்லாஹ்விற்கு அது மிக பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. அதன் காரணத்தினாலே அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு விசேஷமாக நாளை மறுமை நாளிலே அர்ஷியனுடைய நிழலை தருகிறான். பிறகு 3வதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். இன்னொரு கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளியினோடு அதிகமாக தொடர்பு இருக்கும். இப்போது ஃபஜர் தொழுது விட்டால் சரி ஸுஹர் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். பிறகு ஸுஹர் தொழுது கொண்டால் அஸர் எப்போது வரும் என்று, பள்ளிக்கு எப்போ போகலாம் என்று பள்ளியுடன் அதிகமாக தொடர்பு வைக்கக்கூடிய அந்த கல்பாக இருக்கும். வெறும் தொழுகை மட்டும் இல்லை, மற்ற ஏனைய விஷயங்களில் ஈடுபடுவது, செய்வது, அதிகமாக பள்ளியிலே தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய மக்கள் என்பவர்கள் இந்த வகையில வருவார்கள். அன்பிற்கினியவர்களே, நாம் பள்ளியினுடைய அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த எங்களுடைய நேரம் என்பது ஒதுக்குவது என்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் பள்ளியில் வாசலிலே ஃபர்து தொழுகைக்கு பிறகு முன்பே இருக்கிறாரோ, ஆக தொழாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் தொழக்கூடிய அந்த நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது. யாருடைய உள்ளங்கள் பள்ளியுடன் தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. நாளை மறுமை நாளில அல்லாஹ் அர்ஷியனுடைய நிழலை தருகிறான். பிறகு 4வது கூட்டத்தார்கள் வரஜுலானி தஹாப ஃபில்லாஹி ஃபி ஜிதமஹி அலைஹி வ தஃபர்ரக அலைஹி. 2 சகோதரர்கள், இவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விற்காகவே ஒரு விஷயத்தை நேசிப்பது, சேர்ந்திருப்பது, அதுபோல அல்லாஹ்விற்காகவே விட்டு விலகுவது, நாம் அந்த பாவங்களை விட்டு தவிர்ப்பது. இப்படி அல்லாஹ்விற்காக ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காகவே ஒரு விஷயம் விட்டு விடுவது இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய மக்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக அடுத்தபடியாக வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்து ذات منصب وجمال فقال إني أخاف الله. பிறகு 5வதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபர்கள் யார் என்று சொன்னால், ஒரு பெண்மணி தவறான வழிக்கு அவர்களை கூப்பிடும்போது, அணுகும்போது, நான் அல்லாஹ்வை பயந்து கொண்டேன் என்று அந்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது. இது வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல, அதே போல பெண்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெண்மணிகளும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இப்படி ஆண்கள் அழைத்தாலும் தவறான வழிக்கு நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறி அந்த பாவத்தை விட்டு விலகக்கூடிய மக்களுக்கும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நாளை மறுமை நாளில அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருகிறான். பிறகு 6வது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபர்கள் கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், வரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் அக்ஃபாஹா ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு மா துன்ஃபிக் யமீனுஹு. அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சதகா, அல்லாஹ்வினுடைய பாதையில சதகா செய்யும்போது, தர்மம் செய்யும்போது, தன்னுடைய வலது கை தர்மம் செய்யும்போது இடது கைக்கு தெரியாது. அதாவது அதனை யாருக்கு மத்தியிலும் கூறி காமிக்காமல் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவே சதகா செய்வது. இப்படிப்பட்ட நபர்களுக்கும் நாளை மறுமை நாளிலே அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் அவர்களுக்கு தங்க வைப்பான், தருவான் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது பாருங்கள் இந்த கூட்டத்தார்களுக்கு. அல்லாஹ்வை பொருத்தத்தை நாடி இந்த அமல் செய்தால், மறைந்து இந்த நற்காரியங்கள் செய்தால், அல்லாஹ் விசேஷமாக அவர்களுக்கு நாளை மறுமை நாளில அர்ஷினுடைய நிழலை தருகிறான். பிறகு 7வது கூட்டத்தார்கள் யார் என்று சொன்னால், இறுதியாக வரஜுலுன் ذكرallahu خاليا ففاضت عيناه. தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பயத்தை வைத்துக்கொண்டு உள்ளத்திலே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்பு நாம் நிப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் சூரத்து நாஸியாத்தை கூறுகிறான் அல்லவா, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இந்த உலகத்துல வாழும்பொழுது நாம் அல்லாஹ்விற்கு முன்பு நிப்பாட்டப்படுவோம் என்று அந்த ஒரு விஷயத்தை மனதில் எண்ணி அவர்கள் பாவங்களை விட்டு விலகி வாழ்கிறார்களோ, மனு இச்சைகளை கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ, فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே அவர்கள் தங்குமிடம் சொர்க்கம் தான் என்று அல்லாஹ் அழுத்தமாக கூறுகிறான். ஆக அன்பிற்கினவர்களே, இந்த ஒரு ஹதீஸ், ஏதாவது 7வது கூட்டத்தார்கள் இப்படிப்பட்ட லிஸ்டில் வருகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, பயத்தை கொண்டு தனிமையில் இருக்கும்போது அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆக இப்படி தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சி யார் அழுது விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு அர்ஷினுடைய நிழலை தருகிறான். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் அச்சத்தால் அழுத கண்களுக்கு அந்த நரக நெருப்பு என்பது ஒருபோதும் தீண்டாது. அதே போல அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்ய நெற்றி என்பதும் அந்த முகத்திற்கும் ஒருபோதும் நரக நெருப்பு தீண்டாது. இந்த மாதிரியான ஹதீஸ்களும் இருக்கின்றன. இன்னொரு சிறப்பு, இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை வைத்து அல்லாஹ்விற்கு முன்பு நிப்பாட்டப்படுவோம் மறுமை நாளை கண்டு அவர்கள் தனிமையில் இருக்கும்போது அழுது கொள்கிறார்கள் அல்லவா. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை கொடுத்தார்கள்.
எப்படி கறந்த பால் மடிக்குள் புகாதோ அது போல இந்த நபர் என்பவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு சிறப்பு என்று பாருங்கள். இந்த அளவுக்கு என்பது சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அல்லாஹ்வுடைய பாதையில அழக்கூடிய மக்களுக்கு. ஏனென்று சொன்னால் தனிமையில் இருக்கும்போது யாரும் இருக்க மாட்டார்கள். ஆக அவர்களுடைய தக்வா ஈமான் உறுதியாக இருக்கிறது என்பதாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக தனிமையில் இருக்கும்போது இப்படி ஒரு செயல் எங்களால் நடந்து விட்டாலே போதுமானது, நரக நெருப்பிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு காரணமாக அமைகிறது. ஆக இப்படி அழக்கூடிய தருணம் எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வை பற்றிய இல்ம், அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன், அவனோட வல்லமை என்ன, அதே போல மறுமை நாள் என்றால் என்ன, இந்த மாதிரியான கல்வி அடையும் போதுதான் இந்த விஷயங்கள் என்பது மனதில் தோன்றும். ஓ, இப்படி எல்லாம் இருக்கிறது, மலக்குமார்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். இப்போது போன வருடம் ரம்லானில் எத்தனை மக்களை நாம் பார்த்தோம். இந்த வருட ரம்லானிலே பல நபர்கள் அவர் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். இப்போது போற ரமணானிலிருந்து இந்த ரமணா வரைக்கும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பார்த்தால் தெரியும் எத்தனை நபர்களுடைய வஃபாத்துடைய செய்தி, இன்னார் இருந்து விட்டார், இன்னார் இருந்து விட்டார். இப்படி எங்களுடைய செய்தியும் ஒரு நாள் இப்படி பகிரப்படும். ஆக அந்த ஒரு அச்சம் இருக்கிறது அல்லவா? அந்த மாதிரியான அச்சத்தை வைத்துக்கொண்டு மறுமை நாளுக்காக தயார் செய்து கொண்டு இந்த நாம் நாட்களுக்கு சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. ஆக மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். அதே போல இப்போது வரக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளை அதை அதிகமாக இபாதத் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்பது கிடைக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மொத்தம் 3 ஹதீஸ் இருக்கின்றன. என்னன்னு சொன்னால், மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஆக யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே தங்கியிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று ஹதீஸ் இருக்கிறது. இந்த அளவுக்கு சிறப்பு என்பது இருக்கிறது அன்பிற்கின்றவர்களே. அதே போல இன்னொரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், மன் காம ஃபீ ரமஸானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி மன் ஸாம ஃபீ ரமஸானன் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. மூணாவது ஹதீஸாக என்ன இருக்கிறது என்று சொன்னால், மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான். அதே போல ரமலான் மாதத்திலே யார் நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போல யார் ஒருவர் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ தொழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். இப்படி 3 விதமான ஹதீஸ்களும் இருக்கின்றன. 3 ஹதீஸ்களும் சஹீஹாக இருக்கிறது. இந்த அளவுக்கு சிறப்பு என்பது இருக்கிறது. வரக்கூடிய இந்த காலங்களிலே நாம் அதிகமாக இந்த தருணத்தை, வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அமல்களை செய்தால் போதுமானது. நிச்சயமாக இப்போது வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த சிறப்பை, நாம் அர்ஷனோ நிழல் சொல்லக்கூடிய இந்த சிறப்பை நாம் பெறுவதற்கு அல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போல சரி, வயதாகிவிட்டது, இளமை என்பது இல்லையே, என்ன செய்வது? சரி, அவர்களுக்கும் அர்ஷனோ நிழல் கிடைக்கும். எப்படி? தனிமையில் இருக்கும்போது அழுது மன்றாடி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்தாலே போதுமானது. அல்லாஹ் ஒரு கண்ணீர் வந்தாலும் சரி, அவர்களை நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பதற்கு அதே ஒரு காரணமாக ஆகிவிடும். இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது. சில மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில், அந்த தருணத்திலே ஓரோடி வருவார்கள். அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த உம்மத்துக்கு அவர்களுக்கு கௌசர் தடாகம் கொடுக்கப்படும். கௌசர் தடாகம் கொடுக்கப்பட்ட அந்த தருணத்திலே அனைத்து உம்மத்தார்களும் அதனை அந்த தாகம் அதிகமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சூரியன் என்பது மேலோங்கி இருக்கும். அந்த தருணத்தில் தாகம் அதிகமாக இருக்கும். எல்லோரும் தண்ணி குடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போது சில மக்கள் என்பவர்கள் மலக்குமார்களின் தரப்பிலிருந்து நிப்பாட்டப்படுவார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், எதற்காக என்னுடைய உம்மத்தை இப்படி நிப்பாட்டுகிறீர்கள் என்று கேட்கும்போது, அப்போது மலக்குமார்கள் பதில் கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் யாருக்கு தெரியுமா? இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவர்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் வஃபாத்தாகிய பிறகு, உங்களுக்கு பிறகு இவர்கள் பித்தத்தை செய்தவர்கள், இந்த இஸ்லாத்திலே புதுமைகளை உண்டாக்கியவர்கள். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டு கூறுவார்கள், சுஹ்கன், இவர்களை அப்புறப்படுத்துங்கள், தூரப்படுத்துங்கள். ஆக இப்படி என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆக பித்தத் என்பது மிக தீமை தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒருவன் குடிக்கிறான் அல்லது புகைப்பிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த தீமை என்று தெரியும். இருந்தாலும் அதற்கு அவனுக்கு தன்னுடைய நஃப்சுக்கும் கேடு செய்கிறான். நாளை மறுமை நாளுக்கும் அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவனோட நஃப்சுக்கு அது தீமை என்று ஒரு விஷயம் என்பது உறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் பிதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. பிதத் என்பது தீமைதான். ஆனால் அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணம் அவன் வைக்கிறான்? அது நன்மையான காரியம், இதற்கு கூலி இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்துடன் அது செய்ததன் காரணத்தினால் அந்த தீமை அவனுக்கு மிக ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக நாளை மறுமை நாளைக்கு மாறும். ஆகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்தார்கள். இர்பாஸ் பின் சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்ன என்று சொன்னால்,
இந்த ஹதீஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஹதீஸாக இருக்கிறது. வா ஆதரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் மதீனாவில் இருக்கும்போது ஒரு அருமையான உபதேசத்தை செய்தார்கள். அந்த உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், வவஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்களை குலுங்கும் அளவிற்கு இருந்தது. வதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண் கலங்கும் அளவிற்கு அந்த உபதேசம் இருந்தது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் கேட்டோம், குல்னா யா ரசூலல்லாஹ் கஅன்னஹா மவ்இதத்து முவத்தி ஃபஅவ்ஸினா, அல்லாஹ்வின் தூதரே, இது ஏதோ இறுதி உபதேசமாக இருக்கிறது, இதற்கு பிறகு நீங்கள் எங்களை சந்திக்க மாட்டீர்களோ, விட்டு பிரிந்து விடுவீர்களோ, இப்படி என்று தோன்றும் அளவிற்கு இந்த உபதேசத்துடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஆக எங்களுக்கு என்ன விஷயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள், என்ன விஷயத்தை நீங்கள் வசியத்தாக கூறுகிறீர்கள் என்று கேட்கும்போது, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஊசிக்கும் பித்தக்வல்லா, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு நான் வசியத்து செய்கிறேன். அதே போல நபிலார் அவர்கள் கூறினார்கள், வஸ்ஸமி வத்தாஅதி இன்கான அப்தன் ஹபஷியன், உங்களுக்கு ஒரு கருப்பு நிற அடிமை அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தாக வேண்டும். வ இன் தஅம்மர அலைக்கும் அப்துல் ஹபஷியம் ஃபஇன்னஹு மய்யா இஷ்மின்கும் பாதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு வாழக்கூடிய மக்கள் பல கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பல கருத்து வேறுபாடுகளை காணும் பொழுது ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா ஃபஅலைக்கும் பிஸ்ஸுன்னதி வ பிஸ்ஸுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அந்த தருணத்தில் என்னுடைய வழிமுறையும் என்னுடைய சுன்னாவையும் அதே போல என்னோட சஹாபாக்களுடைய கலிஃபாக்களுடைய அந்த சுன்னா வழிமுறையும் அவர்கள் பின்பற்றினால் போதுமானது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், வதமஸ்ஸகு பிஹா, அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅது அலைஹா பின்னவாஜிஸ், அவர்கள் தங்களுடைய கடவாய் பற்களால் அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிய உபதேசம். பிறகு ஒரு எச்சரிக்கை இறுதியாக கூறி இந்த உபதேசத்தை முடிக்கிறார்கள். என்ன, வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்துல் உமூர், உங்களை நான் புதுமைகளை உண்டாக்குவதை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன். புதிய விஷயங்கள் மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவதை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்று சொன்னால், ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையான காரியம் பிதத்தாக இருக்கிறது. வகுல்ல பிதாத்தின் ஜொலலா, அந்த ஒவ்வொரு பிதத்தாக இருக்கக்கூடிய அந்த காரியம் வழிகேடாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் என்பது இத்துடன் முடிகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, வகுல்ல தொலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடுகளும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ஹதீஸ் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் மற்றும் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக இந்த வகுப்பில நாம் பார்த்த விஷயங்கள் என்ன என்று சொன்னால், நாளை மறுமை நாளில சூரியன் என்பது அருகில் மனிதர்களுடைய தலைக்கு அருகில் நிப்பாட்டப்படும் அந்த தருணத்திலே விசேஷமாக அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு இந்த அல்லாஹ் தன்னோட அர்ஷின் நிலை தருவான். அதே போல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சில மக்களுடைய கேள்வி கணக்கு என்பது மிக இலகுவாக்கி வைப்பான். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துல வாழும்போது மக்களின் மீது கருணை உள்ளம் கொண்டவர்கள், ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்பது கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் இப்படி கேள்வி கணக்கு என்பதும் இலகுவாக்கி வைப்பான். அதே போல இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஜம்சம் தண்ணி அந்த குடித்து ஒரு துவா செய்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அல்லாவே, இந்த தண்ணி நான் குடிக்கிறேன், நாளை மறுமை நாளில இருக்கக்கூடிய அந்த தாகத்தை எனக்கு நீ போக்குவாயாக என்று துவா செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். பாருங்கள், அப்போது ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எந்த அளவுக்கு உறுதியாக ஈமான் இருக்கும்போது இப்படி அவர்கள் துவா செய்வார்கள். இப்போ நாம் ஜம்சம் தண்ணி குடித்து என்ன துவா செய்வோம், அதிகமாக கல்வித்தா, உலகத்துல இது தா அது தா, சரி சொர்க்கத்தை தா என்றும் கேட்போம். இருந்தாலும் இவர்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக கேட்டிருக்கிறார்கள் என்று போனாங்கள், அந்த அளவுக்கு தாகத்துடன் இருப்பார்கள் ஆனாலே மறுமை நாளிலே. ஆகவேத்தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் விசேஷமாக இந்த உம்மத்திற்கு கௌசர் தடாகம் கொடுத்திருக்கிறான். ஆக எந்த அளவுக்கு நாம் செலவாத்து கூற வேண்டும் என்பதை பாருங்கள். ஆக அதிகமாக செலவாத்து கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு விசேஷமான துவா கொடுக்கப்பட்டது. அந்த துவாக்கள் அனைத்து நபிமார்களும் அவர்கள் தனக்காக அந்தனை இந்த உலகத்தை பயன்படுத்தி விட்டார்கள். அனைத்து நபிமார்களும் யாருமே அந்த துவாவை விசேஷமாக எதுவுமே அவர்கள் எதுக்காகவும் எடுத்து வைக்கவில்லை. இந்த உலகத்தில் அவர்கள் கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நானோ என்னுடைய உம்மத்திற்காக நாளை மறுமை நாளிலே ஷிஃபாத்து செய்வதற்காக, சிபாரிசு செய்வதற்காக அதனை வைத்திருக்கிறேன். ஆக அந்த அளவுக்கு ஏழ்மையான ஒரு காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதிலும், பசி பட்டியலில் இருக்கும் போதிலும் இந்த உம்மத்துடைய அந்த விஷயத்தை நாடி அவர்கள் தியாகங்கள் செய்தார்கள். ஆக அதிகமாக நாம் செலவாத்து கூற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சிறப்புகளை கிடைக்க பெறச் செய்வானாக. நாளை மறுமை நாளிலே எங்களுடைய விசாரணை என்பது அல்லாஹ் இலகி வைப்பானாக. நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், இன்னும் தரக்கூடிய அந்த தர்மங்கள், சதகாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.